ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. ஆர்த்தானாம் ஆர்த்தி ஹந்தாரம் பீதானாம் பீதிநாசனம் த்விஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யகம். ராமச்சந்திரனை விடியற்காலையில் வணங்குகிறோம். பீதி அடைந்தவர்கள், பயந்தவர்களுடைய பயத்தையெல்லாம் போக்குமவன் ராமன். ஆர்த்தி உடையோர், பெருமானை அடைய வேணுங்கிற விருப்பம் இருக்கும் அவர்கள், தவிக்கும் நெஞ்சமுடையவர்கள், அவர்கள் தவிப்பையெல்லாம் போக்குகிறான் ராமன். நமக்கு விரோதிகளாம் காமம், குரோதம், அகங்காரம், மமகாரம், இது முதலான அனைவருக்கும் யமனை போலே, காலதண்டத்தை போலே தண்டனை கொடுப்பவனாய் ராமன் உள்ளான். அப்படிப்பட்ட ராமனை, சந்திரன் போன்ற திருமுகம் உள்ளவனை வணங்குகிறோம். சீதையும் ராமனும் காட்டுக்கு புறப்பட போகிறார்கள். நாடே கலங்கி போய் நிற்கிறது. இந்த கட்டத்தில் ராமன் என்ன பேசுகிறான்? சீதை ராமனோட பிடிவாதமாக காட்டுக்கு வருவேன் என்கிறாளே, ராமன் ஏற்றுக்கொண்டானா? சீதையும் ராமனும் மட்டுமா, அல்லது இலக்குவன் எப்போது சேர்ந்தான்? இவை அனைத்தையும் நாம் பார்க்க வேண்டும். ராமனுடைய நகரம் அயோத்தியா. ஆனால் காடு ராமநகரம் ஆகப் போகிறது. ராமனே காட்டுக்கு சென்று விட்டால் பின் அயோத்தியா நாடாக இருக்கும், காடுதான் நாடாக இருக்கும். ராமனுடைய நகரமாய் காடே மாறிப்போகும். ராமன் எங்கிருக்கிறானோ அதுதானே ராமநகரம். தற்போது நாம் கரூரில் உள்ள ராமநகரத்தில் இருக்கும் அபய கோதண்டராமர் ஆஸ்தானத்தை அடைந்துள்ளோம். கரூர் வைஸ்யா வங்கியின் மூலமாக இது எழுந்துருள பண்ணப்பட்டுள்ளது. சுமார் 8 ஆண்டுகளாக இந்த கோயிலில் அபயம் கொடுத்து கொண்டு கோதண்டராமர் எழுந்துருளி இருக்கிறார். ஆச்சரியமான இடம், ரமணீயமான அமைப்பு. கரூர் பரபரக்கும் ஒரு நகரமாக இருந்தாலும் இந்த விடத்தில் கரியை ராமனை பரபரப்பில்லாமல் சேவிக்கலாம். கோயிலுக்குள் நுழையும் போதே கருடனுடைய சந்நிதி. கருடன் பெருமானுக்கு வாகனம். கருடப்புட்கொடி சக்கரப்படை வானநாட என் கார்முகில் வண்ணா என்ன ஆழ்வாருடைய பாசுரம். அஞ்சரை புல் என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். கருடன் பெருமானை ஓரோர் இடத்துக்கு எழுந்துருள பண்ணி கொண்டு போகிறார். பெருமான் கருடன் பேரில் ஏறும் போதும் புருஷரை புல் உவந்து ஏறும் என்று ஆனந்தமாக ஏறுகிறார். கருடன் தூக்கி கொண்டு பறந்து செல்லும் போதும் அத்தனை ஆனந்தமாக பறந்து செல்லுகிறார். பகவானே முதலாளி, கருடனுடைய தோளிலேறி அமர்பவர். அவருக்கு எத்தனை ஆனந்தமோ அத்தனை ஆனந்தம் தொண்டு புரியும் கருடனுக்கும் உண்டு. ஆனந்தத்தில் வேறுபாடில்லை. தாசகா சகா ஆசனம் வாகனம், அவர்தான் தாசனாக உள்ளார். பெருமானுக்கு நண்பனாகவும் உதவி புரிகிறார், வாகனமாக இருக்கிறார், கொடையாக பிடிக்கிறார். இப்படி எத்தனையோ தொண்டுகளை புரிபவர் கருடன். அவர் முன்னே சென்று நாம் பின்னே சென்றோமானால் அனைத்து காரியங்களும் நிறைவேறும். இன்று நாம் கரூர் ராமநகரத்தில் உள்ள அபய கோதண்டராம சுவாமி சன்னிதானத்தில் உள்ள கருடனை தரிசித்துக் கொண்டோம். இனி மேற்கொண்டு சீதையும் ராமனும் உரையாடி கொண்டிருந்தார்களே, என்ன முடிவுக்கு வந்தார்கள் என்று பார்ப்போம். அயோத்தியா காண்டத்தில் 30வது சர்க்கம். சாந்தியமானாது ராமேண
மைதிலி ஜனகாத்மஜா வனவாச நிமித்தார்த்தம் பர்த்தாரம் இதம் அப்ரவீத். எப்படியோ ராமனை சமாதான பார்த்தப்பட்ட வைதேகி கடைசியாக ராமன் எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் போக இப்படி கூறுகிறாள். கிந்த்வாமன்யத வைதேகா பிதாமே மிதிலாதிபா ராமஜாமாதரம் பிராப்ய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். இந்த வார்த்தையை கேட்டு ராமன் அதிர்ந்து போனான். சீதை இப்படி பேசுவளா என்ற ராமன் கூட நம்ப முடியவில்லை. அவள் கேட்டது, ராமா, இப்படி நீ நடந்து கொள்வதை என் தந்தை மட்டும் பார்த்தால் மிகவும் வருத்தப்படுவார். கிந்த்வாமன்யத வைதேகா, விதேக தேசத்துக்கே ராஜா. விதேகன் ஏற்கனவே கதை பார்த்தோம். நிமி என்னும் மன்னன் உடலிழந்து போனபடியால் அவன் விதேகன் என்று அழைக்கப்பட்டான். அந்த ராஜ்யம் விதேக ராஜ்யம். அதுதான் நேபாளம், பீகார் ஆகிய இடத்தை சுற்றி அமைந்துள்ளது. அந்த விதேகராஜனான என் தந்தை ஜனகர் தன் மருமகன் இப்படி நடந்தான்னு கேள்விப்பட்டால் மிகவும் வருத்தப்படுவார், பரிகாசம் பண்ணுவார். ராமா, கிந்த்வாமன்யத வைதேகா பிதா மே மிதிலாதிபா, மிதிலா தேசத்துக்கே அதிபன் என்னுடைய தந்தை. ராமஜாமாதரம் பிராப்ய, ராமன் என்னும் மாப்பிள்ளையை பெற்று ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், ஆண் உடை உடுத்த பெண்ணுக்கு பெண்ணை கொடுத்து ஏமாந்து போனோம் என்று என் தந்தையார் வெட்கி தலைகுனிய போகிறார். என்ன சொல்லுகிறாள் சீதை? ராமன் பெண்ணாம், ஆண் உடை உடுத்திய பெண்ணாம், பயந்து ஒதுங்கி வாழ்பவனாம். இதுதான் சீதையினுடைய வார்த்தை. புருஷோத்தமன் ராமன் தெரிந்துதான் சீதை கைப்பிடித்தாள். ஆனால் சட்டென்று தர்மத்திலிருந்து ராமன் மாற பார்க்கிறான் என்றவுடன் அவனை எப்படியாவது திருத்த வேண்டும் என்பதற்காக சீதை தைரியமாக பேசுகிறாள். ஆண் உடை உடுத்திய ஒரு பெண்ணுக்கு பெண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏமாந்து போனோம் என்று என் தந்தை வருத்தப்பட போகிறார். ராமா, இது ராமனுக்கு ஏற்புடையதே அல்ல. ராமன் என்ன வீரமே இல்லாதவனா? அல்லது பெண்ணான சீதையை கைப்பிடித்து விட்டு போய் வீட்டில் விட்டு போய் விடுபவனா? அப்படி அல்ல. ஆனால் ராமனை திருத்த வேண்டும் என்பதற்காக கடுமையாக பேசிவிட்டாள் சீதை. அதிலும் வால்மீகி இந்த ஸ்லோகத்தில் அழகான ஒரு கருத்தை உட்கருத்தாக வைத்திருக்கிறார். வைதேகா, விதேகராஜனான என்னுடைய தந்தை இதை நினைத்தால் வருத்தப்படுவார். ஏன் ஜனகன்னு சொல்லக்கூடாதா? என் தந்தைன்னு மட்டும் சொல்லி நிறுத்தக்கூடாதா? ஏன் விதேகராஜன்னு சொல்ல வேண்டும்? ஒரு அரசனாக இருக்க நிரம்ப பொறுமை வேண்டும். பல்லாண்டுகள் நாட்டை ஆள வேணுமானால் எத்தனை பொறுமையும் நேர்மையும் சாதுரியமும் இருந்தால் தானே நடத்த முடியும். அப்படி இருக்கும்போது விதேகராஜன் என் தந்தை எவ்வளவு பெருமையோடு நடத்தி இருப்பார். அவர் யாரையாவது கைவிட்டாரா? நாட்டு மக்களை கைவிட்டிருக்கிறாரா? கைப்பிடித்த மனைவியை கைவிட்டாரா? குழந்தைகளை கைவிட்டாரா? இல்லையே. இத்தனை ஆண்டுகள் ஆண்ட என்னுடைய தந்தை யாரையும் கைவிட்டதில்லை. ஆனால் ராமா, 12 வருடங்கள் ஆகின்றன நமக்கு கல்யாணம் நடந்து. இதற்குள் நீ என்னை கைவிடை பார்த்தால் உன் மாமனார் எள்ளி நகையாட மாட்டாரா என்கிற வேகத்தோடே கேட்டாள். கிந்த்வாமன்யத வைதேகா பிதா மே மிதிலாதிபா, மிதிலா தேசத்துக்கே மன்னவன். ராமஜாமாதரம் பிராப்ய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். கிம்ஹி கிருத்வா விஷண்ணஸ்துவம் குதோவா பயமஸ்திதே யத் பரித்யக்து காமஸ்துவம் மாம் அனன்ய பராயணம். என்னை விடுவதற்கு முயற்சிக்கிறாயே, என்ன காரணம் என்று சொல். நான் கூட வந்தால் உனக்கு தொந்தரவு என்று பார்க்கிறாயா? அல்லது நாட்டிலிருந்து என்னை அழைத்து போனால் ஒருவேளை நாட்டு மக்கள் நகையாட போகிறார்கள் என்று பார்க்கிறாயா? அல்லது காட்டுக்கு கூட்டி போனால் நான் பயப்படுவேன் என்று நினைக்கிறாயா? ஏதான ஒரு நியாயமான காரணம் இருக்க வேண்டாமோ? ஸ்வயந்து பாரியாம் கௌமாரீம் சிரம் அத்யுஷிதாம் சதீம் சைலூஷ இவ மாம் ராம பரேபியோ தாதுமிச்சதி. மாற்றி யோசித்து பார் ராமா. பரதனோ நாட்டை ஆளப்போகிறான், கைகேயி நாட்டை பெற்று கொண்டாள். அப்படி இருக்கும்போது உன்னுடைய பட்ட மகிழ்ச்சியை, உன் தர்ம பத்னியை இங்கு விட்டு சென்றால் அப்ப எதிரிகளின் கூடாரத்தை வேண்டியவனை விட்டு செல்வதாகத்தான் அர்த்தம். எதிரிகள் கூடாரத்தில் என்னை விட்டு போனால் நான் என்னை விடத்திலிருந்து செய்ய முடியும்? சா மாமனாதாய வனநத்வம் வனம் நத்வம் பிரஸ்தித்து மர்கசி தபோவா எதிவா அரண்யம் ஸ்வர்கோவா சியாத்வயாசக. இனி ஸ்வர்க்கமாக்கட்டும் நரகமாக்கட்டும் உன்னோடு கூடித்தான் அனுபவிப்போம். காடோ நாடோ உன்னை விட்டு பிரிந்து இருக்க மாட்டேன்.
பத்திரம் மூலம் பலம் எத்து அல்பம் வா எதிவா பகு. இலை கிடைக்கட்டும், தழை கிடைக்கட்டும், காய் கிடைக்கட்டும், கனி கிடைக்கட்டும், குறைவாக கிடைக்கட்டும், நிரம்ப கிடைக்கட்டும், தாஸ்யசே ஸ்வயமாகிருத்திய தன்மே அமிர்த ரசோபமம். நீ என்ன உண்ண போகிறாயோ ராமா, அதை எனக்கும் பகிர்ந்து கொடுத்தால் அமுதத்துக்கு சமமா அதை உண்பேன். யஸ்துவயா சஹசஸ்வர்கா நிறையோ யஸ்துவயா வினா இது ஜானன் பராம் பிரீத்திம் கச்சராம மயாசக. ராமன் எதற்கும் வசியாமல் போக சீதை கடைசியாக கேட்கிறாள், ராமா நீ புறப்பட்டு போக வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாய், செய். ஆனால் போவதற்கு முன்னால் என்னுடைய ஒரு கேள்விக்கு பதில் கூறிவிட்டு போ. சொர்க்கம் என்றால் எது, நரகம் என்றால் எது? ராமனுக்கு ஆச்சரியம். நமக்கு என்ன பாடம் படித்தது இல்லையா? நமக்கு அர்த்தம் சொல்ல தெரியாதா? வசிஷ்டரிடத்தில் 12 ஆண்டுகள் படித்திருக்கிறேன். கூறுகிறேன் சீதே, பாவம் பண்ணவர்கள் போகுமிடம் நரகம், புண்ணியசாலிகள் போகுமிடம் சொர்க்கம். நரகத்தில் யமன் இருப்பார், எல்லா தண்டனைகளும் கிட்டும். சொர்க்கத்தில் இந்திரன் இருப்பார், ரம்பா, திலோத்தமா, மேனகா, அப்சர ஸ்திரீகள் எல்லாம் நாட்டியம் ஆடுவார்கள், பாட்டு பாடுவார்கள். ஆனந்தமோ ஆனந்தம். இதுதான் சொர்க்கம், இதுதான் நரகம் என்று 2 மணி நேரம் உபன்யாசம் பண்ணா எப்படி இருக்கும்? அதை போல நிதானமாக ராமன் கூறினார். சீதை சிரித்து விட்டாள். ராமா, ஒரு சொல்லுக்கு பொருள் தெரியுமானால் தெரியும் என்று சொல்ல வேண்டும், தெரியாவிட்டால் தெரியாதென்று உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கோ சொற்களுக்கு பொருள் தெரியாது, அப்ப ஏத்துக்க வேண்டிதானே? ஏற்றுக்கொள்ளாமல் யான் மாற்றி பேசுகிறாய், எனக்கு பொருள் தெரியலையா, என்ன தப்பாக கூறினேன்னு ராமன் கேட்கிறார். ஸ்வர்க நரகம் எது நான் கேட்டவுடன், சீதை யார் அபிப்பிராயத்தால் கேட்கிறாய், யாருடைய எண்ணத்தால் ஸ்வர்க நரகத்தை கேட்கிறாய்? ஏன்னா ஸ்வர்க்கமோ நரகமோ அனைவருக்கும் ஒன்றாகாதாம். இது சீதையினுடைய அழகான விளக்கம். ஆரோ வாயில் படுத்து உறங்குகிறார், தினப்படி கூலி வேலைக்கு போகிறார். அவருக்கு சொர்க்க நரகம் கேட்டால் அங்கிருக்கும் சொர்க்கத்தையா கை காட்ட தெரியும்? தெரியாது. அன்று ஒரு வேளை உணவு கிடைத்தால் சொர்க்கம், நோயின்றி வாழ்ந்தால் சொர்க்கம், வேலை கிடைக்காவிட்டால் நரகம், நோய் வந்து விட்டால் நரகம். இவ்வளவுதான் அவர் அறிவார். இதே நல்ல பக்தர் மோட்சத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை கேட்டால் என்ன சொல்லுவார்? சோற்றை பத்தியோ தூக்கத்தை பத்தியோ கவலை இல்லை, வைகுந்தம் கிடைத்து விட்டால் சொர்க்கம், சம்சாரத்தில் பிறந்தாலே நரகம். இது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொல்ல போகிறார்கள். நல்ல மார்கழி மாதம், குளிர் தொடங்கி விட்டது. திருப்பாவை உபன்யாசம் மாதம் 30 மாசம் 30 நாளும் திருப்பாவை ஒரு நாளும் சொல்ல வேண்டும். தொண்டை கட்டும். உபன்யாசகரை பார்த்து எது ஸ்வர்க்கம் எது நரகம் என்று கேட்டால் 30 நாட்களும் தொண்டை கட்டாவிட்டால் சொர்க்கம், தொண்டை கட்டினால் நரகம். இவ்வளவுதான் அவர் சொல்ல போகிறார். ஆளாளுக்கு சொர்க்க நரகம் மாறும். அது தெரியாமல் ராமன் பொதுவான சொர்க்க நரகத்துக்கு விளக்கம் சொன்னார். சீதை திரும்ப கேட்கிறாள், என் அபிப்பிராயத்தால சொர்க்க நரகம் கேட்டிருக்க வேணும் ராமா. தோடி ராகம் 3 மணி நேரம் ஒரு வித்வான் பாடினார். பின்னாடியிலே ஒருத்தர் எழுந்திருந்தார், ரொம்ப நன்னா பாடினீர், கல்யாணி ரொம்ப நன்னா இருந்தது கேட்கறதுக்கு, ஒரு 10 நிமிஷம் தோடி ராகம் பாட முடியுமான்னார். அர்த்தம் என்ன? அவருக்கு தோடியும் தெரியாது கல்யாணியும் தெரியாதுன்னு அர்த்தம். அதை போலத்தான் இப்ப ராமன் கடைசியில் இவருக்கு சொர்க்கமும் தெரியாது நரகமும் தெரியாது, தெரியாமல் எத்தையோ சொல்லிட்டார். சீதை பதில் சொல்றா, உன்னோட கூடியிருந்தால் சொர்க்கம், உன்னை விட்டு பிரிந்தால் நரகம். இது சீதைக்கு மட்டுமல்ல, ராமபக்தன் ஒருத்தருத்தனுக்குமே இதுதான் நிறைவு. ராமனை சேவிச்சுட்டோ இருந்தோம்னா சொர்க்கம் தான். இதை தவிர இன்னொன்று இடத்துக்கா போனப்போ ராமனுடைய தரிசனம் கிடைக்கிறது, அவர் அனுகிரகம் கிட்டும்னால் அதுவே ஸ்வர்க்கம். இதற்கு மேல் பணம் சம்பாதித்தோ வீடு வாங்கியோ வாசலோ இருக்கட்டும், அதெல்லாம் சொர்க்கம் ஆக போவதில்லை. ராம அனுகிரகம், சீதாராமர்களை ஒரு தடவை நெருக்கமா சேவிக்கிறோம்னால் அதை விட நமக்கு என்ன சொர்க்கம் இருக்கு? இதைத்தான் சீதையே தெரிவிக்கிறாள். யஸ்துவயா சஹசஸ்வர்கா நிறையோ யஸ்வரையாவினா இதிஜானன் பராம் பிரீதிம் கச்சராம மயாசக. இந்த உண்மையை புரிந்துகொள். நான் முன்னே போகிறேன் ராமா, நீ என் பின்னே நடந்து வா. பின்னாடி வரலாமான்னு ராமன் கேட்டிருக்கார். ஆனா சீதை முந்திக் கொண்டு, நான் முன்னே போகிறேன், நீ வேணும்னா பின்னாடி வா, நான் காட்டுக்கு போறது உறுதி, நீ வரியா இல்லையா பாத்துக்கோ என்ன ராமனிடத்துல சொல்லணும்னால் அத்தனை வேகமாக முடிவெடுத்தாள். தத் சீதாமல சந்திராபம் முகமாயதலோச்சனம் பர்யசுஷ்யத வாஷ்பேன ஜலோத்ருதம் விவாம்புஜம். அப்போது சீதையின் முகத்தை பார்த்தானி ராமன். தண்ணீரிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட தாமரையை போல வாடி இருந்தது. இனி இவளிடத்தில் நாம் பேசி லாபமில்லை, இவளையும் அழைத்துக் கொண்டு போக வேண்டும். ராமன் கூறுகிறார், தவ சர்வம் அபிப்பிராயம் அபிஜ்ஞாய சுபானனே வாசம் ந ரோச்சையேரண்யே சக்திமானபி ரக்ஷணே யத் சிருஷ்டாசி மயாசார்த்தம் வனவாசாய மைதிலி. மைதிலி,
நீ என்னோட காட்டுக்கு வருவதற்கு படைக்கப்பட்டிருக்கிறாய், இது உண்மை. ஆனால் உன் மனத்தில் என்ன எண்ணம் இருந்ததுன்னு பார்க்கத்தான் கேள்விகள் சிலவற்றை கேட்டேன். சரி, புறப்படுவோம். நானும் நீயுமாக சேர்ந்து காட்டுக்கு போகும், ஓர் குறையில்லை என்று ராமன் அறிவிக்கிறான். இப்போது சீதையின் முகம் தண்ணீரிலிருந்து பளிச்சென்று மலர்ந்திருக்கும் தாமரையைப் போலே மாறிற்று. சீதாராமர்களை சேவித்துக் கொண்டிருப்போம், அவர்களோடு நாமும் புறப்படுவோம். ஒரு முக்கிய அறிவிப்பு. இவ்வருடத்து மார்கழி மாதத்து 30 நாட்களும் திருப்பாவை உபன்யாசத்தை பற்றின அறிவிப்பு. இவ்வருடம் பெங்களூரில் மல்லேஸ்வரத்தில் 11th கிராஸ் அருகில் இருக்கும் ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணன் சுவாமி தேவஸ்தானம், அவ்விடத்தில் தான் திருப்பாவை உபன்யாசம். தினப்படி மாலை 6:30 மணிக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் சன்னதியில் திருப்பாவை உபன்யாசம். அதே சமயத்தில் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி காலையே எதுகிரி எதிராஜஜீயர் மடம் சம்பகி ரோடில் உள்ளது. அந்த மடத்தின் கல்யாண மண்டபத்தில் ராமானுஜருடைய ஸ்ரீரங்க கத்தியம் மற்றும் ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் காலை 8 மணிக்கு. அனைத்து உபன்யாசங்களும் டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரை. பெங்களூர் வாழ் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன்.